சாம்பார் சாதம் இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ட்டு. பருப்பு 100 கிராம் வேக வச்சு வச்சுருக்கேன். காய்ங்க பாருங்கள், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, வரமிளகா 2, சீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். சீரகம், கடுகு, சீரகமும் கடுகும் பொரியுது. கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம், காய் எல்லாம் ஒன்றா போட்டுருக்கேன். காய் இதுலேயே எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வணக்கணும். தேவையான அளவு உப்பு, தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும். காய் நல்லா 10 நிமிஷம் வேகணும். காய் வெந்ததையும் பருப்பு தனியாக வேக வச்சு வச்சுருக்கோம். அரிசி போட்டுட்டு அது ஒரு கொதி வந்தோடனே பருப்பு கரைசலை ஊற்றினா காய் வேகட்டும். இந்த காய் கொஞ்சம் வேக வைக்கணும். காய் வேகட்டும். காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ அரிசி போடணும். போட்டேன், கொதிக்குது. பருப்பு ஊற்றி பருப்பும் போட்டாங்கல்ல, அது வேகுது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழ குழன்னு வேகணும். கரைச்சி வச்ச புளி தண்ணி அவ்வளோதான். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது நல்லா குழ குழன்னு வெந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குறது.